வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தான் உன் சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அப்படிதானே தாயி? ஆமா, துஷ்ட சக்திகளும் அசூர சக்திகளும் தங்களோட சுயநலத்துக்காக மனுஷங்களையும் மத்த ஜீவராசிகளையும் வதச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஏதாவது வியூகம் வகுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரியான காவல் தெய்வங்கள் அந்த சக்திகளை அழிக்க காலங்காலமா யுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த யுத்தத்துல சில போர் தந்திரங்களை நாங்க பயன்படுத்துவோம். தீய சக்திங்க என் சக்தியை கட்டுப்படுத்த அனுமதிச்சதும் என்னோட ஒரு போரே தந்திரம் தான். அது அவங்களுக்கு நான் போட்ட தூண்டில். யுத்தம் முடியும் போதுதான் அது தூண்டில்னு அந்த தீய சக்திக்கே புரியும். தாயே, இத்தனை நாளா சாமிக்கு செய்யற அபிஷேகம் பூஜை எல்லாம் மக்களோட சுயநலத்துக்காகவும் வேண்டுதலுக்காகவும் தான் செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா சாமியை குளிர வைக்கிறதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க துஷ்ட சக்திகளை அழிக்க எங்களோட யுத்தத்துல உங்களுக்கே தெரியாம தெய்வ சக்திக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அத நாங்களும் ஏத்துக்கிட்டு நீங்க கேட்டு வந்த வரத்தை கொடுத்து அருள் பாலிப்போம். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. இனிமே என் காலம் முழுக்க நாள் தவறாம சாமிக்கு அபிஷேகம் பூஜைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உனக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை கொடுத்து நீதான் எனக்கு அருள் புரியணும் தாயே. என்னுடைய அன்பும் அருளாசையும் என் குழந்தைக்கு எப்பவும் உண்டு. சரிம்மா, நான் பாலாபிஷேகம் பண்ண கோயிலுக்கு கிளம்புறேன். நீயும் கூட வரியா? கோவில்லையும் நான் தானே இருக்கேன். அது தெரியும் தாயே, இருந்தாலும் நீ பக்தியோட வேண்டுதலை ஏத்துக்கணும். சரி, வரேன், போலாம். வா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.